அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, ஏன் ஏன் நண்பனே, ஏன்? அவரால்தான். உண்மையான பாசம் எங்க இருக்கு தெரியுமா? அப்பாவை அடையாளம் காட்டினது யாரு? அம்மா. அம்மா. ஆசிரியர் அடையாளம் காட்டினது யாரு? அப்பா. ஆண்டவன் அடையாளம் காட்டினது யாரு? குரு, ஆசான். ஆனா நண்பன் அடையாளம் காட்டினது யாரு? நம்மளே தான் கண்டு. மனசு. அந்த மனசோடு இணைந்து தவிக்கிற தவிப்பு தான் சார் நட்பு. கொலையும் செய்வாள் பத்தினி, கூட இருந்தே கழுத்தறுப்பான் சொந்தக்காரன், ஆனா உயிர் காப்பான் தோழை. இப்ப நான் இங்க இருந்து ஊருக்கு போறேன்னு வைங்க, முதல்ல என்ன பாக்குறது யாரு தெரியுமா? என் சொந்தக்காரன். மக்கா வா, வாடா, எப்ப வந்த? இப்பதான் 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சா? என்னைக்கு போனோம்? அப்பதான் வந்திருக்கேன். அட படுவாவி, அதுக்குள்ள என்ன திருப்பி அனுப்பவே ரெடியா இருக்கான். அப்ப எப்படி இதா சொந்தக்காரனோட இது? ஆனா அதையும் தாண்டி எனக்காக ஒரு இதயம் ஏங்கி கொண்டிருக்கிறது. எப்போ சின்ன பிள்ளையில ஒன்னா படிக்கிறப்போ ஓனா அடிச்ச நண்பன், அன்னைக்கு ஒன்னா படிக்கிறப்போ செவரறி குச்சி கொய்யாப்பழம் பறிச்ச நண்பன், அவன் எனக்காக காத்திருக்கான். மாப்ள எப்படி இருக்க மாப்ள? எவ்வளவு நாளாச்சு மாப்ள உன்னை பார்த்து? நல்லா இருக்கியா மாப்ள? ஏன் மாப்ள ரொம்ப கருத்து போயிட்ட? அவன் கேட்கான், நான் ஏற்கனவே கருத்து தான் போனேன். சரி, அந்த பாசத்தை பார்க்கிறேன். என் சொந்தக்காரன் என்னத்தை புடுங்கலான்னு பார்க்கிறான், ஆனால் என் நண்பன் என்னிடம் பாசத்தை பார்க்கிறேன். அந்த பாசத்தை விட்டு பிரிந்து வருகிற பிரிவு ஏக்கம் தீர முடியாத ஏக்கம் சார். சரி, பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கடித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பிரிந்து செல்கின்றோம். ஜாதியை காட்டி காதலுக்கு தடை போடலாம் சார், சொத்தை சொல்லி சொந்தங்கள்லாம் ஓடி போலாம். ஆனா இந்த ஜாதியாலோ சொத்தாலோ நண்பனை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஆனா சொந்தக்காரங்க பண்ற வில்லங்கம். ஒரு கல்யாணம் விண்ணேன், கல்யாணம் முடிஞ்சு சாயங்காலம் நலுங்குலாட்டணும்னு வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் பொண்ணு, அந்த பக்கம் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை கையில் ஒரு அப்பளத்தை கொடுத்து பொண்ணு தலையில் நொறுக்க சொன்னான், பொண்ணு கையில் ஒரு அப்பளத்தை கொடுத்து மாப்பிள்ளை தலையில் நொறுக்க சொன்னான். நான் உங்களை மாதிரி பக்கத்துல இருந்து யாரை கேட்டேன், ஏங்க அப்பளத்தை போட்டு நொறுக்கிறாங்க? அப்பதான் அவன் தெளிவா சொன்னா, புருஷன் பொண்டாட்டி குடும்பத்தில் எப்படி நொறுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கும், அதை அப்பளத்தில் ஆரம்பிச்சு வைக்கோம்னா. சரி, எவன் குடும்பமோ நொறுங்குது, நமக்கு என்ன, நொறுக்கு ராஜா நொறுக்குன்னு விட்டுட்டேன். அடுத்தது என்னையான்னு ஒரு தாம்பளத்தை எடுத்து வச்சான், நடுவில் கும்பா வச்சான், கும்பா நிறைய தண்ணி ஊற்றினா, ஒரு 5 கிராம் தங்க மோதிரத்தை கொண்டு தண்ணிக்குள்ளே ஓட்டான். நான் கேட்டேன், என்னென்ன மோதிர கையில் ஓடுவாங்க தண்ணிக்குள்ளே ஓடலேன்னு. அப்போ தான் பொண்ணுக்கு அப்பா சொன்னார், தம்பி பொண்ணு மாப்பிளையும் கும்பாக்குள்ளே கையை விட்டு மோதிரத்தை எடுக்கணும், யார் கை கிடைக்க அவங்களுக்கு பரிசுட்டான். கும்பாக்குள்ளே கையை விடுத நேரம் பார்த்து கரண்ட் போயிட்டு சொன்னாரு, கொஞ்சம் பொழு தம்பி, கரண்ட் வரட்டும், விளையாட்டை வச்சுக்கிடுவாரு. 5 நிமிஷம் ஆச்சு, கரண்ட் வந்தது. கும்பா இருக்கு, கும்பா நிறைய தண்ணி இருக்கு, உள்ள மோதிரத்தை எவனோ சுட்டுட்டாம்யா. என்னோட ஐயாக்கு சரியான கோவம். திரும்ப கல்யாணத்துக்கு நீங்க போயிருந்தீங்களா? நான் தள்ளி இருந்தேன். அப்புறம் திரும்ப பொண்ணோட அப்பா சொன்னாரு, கரண்ட் வந்த உடனே, தம்பி சொந்தக்காரன் எல்லாரும் இருக்காங்க, நான் யார் மேலே சந்தேகப்பட முடியும், திரும்ப ஒரு தடவை லைட் அணைக்கேன், மோதிரத்தை எடுத்தோம், இருட்டோட இருட்டா போட்டுரு. நான் யாரையும் கேவலப்படுத்த விரும்பல. திரும்ப லைட் அணைச்சிட்டு திரும்ப லைட்டை போட்டா தண்ணியை கொட்டிட்டு கும்பா கொண்டு விட்டானு. அவர் ரொம்ப கோவப்பட்டார். தம்பி பொண்ணு வீட்டுக்காரா இருக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரா இருக்கா, நான் யார் மேலே சந்தேகப்படுவேன், திரும்ப ஒரு லைட் அணைக்க, மோதிரத்தை எடுத்தேன் மோதிரத்தை வச்சிரு, கும்பா எடுத்தேன் கும்பா வச்சிரு, ஏன் நல்லா இருப்பேன், மோதிரத்தை எடுத்தேன் மோதிரத்தை வச்சிரு, கும்பா எடுத்தேன் கும்பா வச்சிரு. நான் திரும்ப ஒரு லைட் அணைக்கா மருமக சுதாரிச்சிட்டான். மாமா கொஞ்சம் பொறுங்க, நீங்க உங்க வாட்டில் லைட் அணைக்கிய, இருட்டில் அவன் கையில் கிடைச்செல்லாம் கொண்டு போறான், நான் என் வீட்டுக்காரியை கையில் பிடிச்சிட்டு தான் மாமான்னா. பிடிங்க மாப்பிள்ளைன்னாரு, அணைங்க மாமா லைட்டானா. லைட் அணைச்சு திரும்ப லைட் போட்டா லைட் எரிய மாட்டேக்கு, எட்ரா டார்ச்சன் அடிச்சு பார்த்தா பல்ப கலத்தி கொண்டு போயிட்டான். அப்போ ஒரு நல்ல காரியம் நடக்கிற போதே கூட வருகிற சொந்தக்காரன் எப்போது இருண்ட வீட்டில் சுருட்டலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானே, அவனை காட்டிலும் எனக்காக ஒரு ஜீவன் துடித்துக் கொண்டிருக்கிறதே, அந்த நட்பின் ஆழம் என்ன தெரியுமா? அதற்காகத்தான் சார் சொன்னா, நண்பனுக்காக நட்புக்காக எதையும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் நட்பை இழக்கக்கூடாது. அந்த நட்பின் ஆழம் மிக மிக பெரிது. நகைச்சுவையாக பேசினாலும் அதை சுவையோடு எடுத்து சொன்னதற்கு மிக்க மகிழ்ச்சி சார். நம்ம உடம்புல உறுப்புகள் மாதிரி தான் நம்ம இப்ப பேசுறவங்கலாம். குடும்பம் ஒரு உறுப்பு, அவங்க ஒரு கண்ணு மாதிரி, நண்பர்கள் ஒரு தோள் மாதிரி, காதலி ஒரு கை மாதிரி. இவங்க எல்லாம் பிரிஞ்சாலும் இழப்பு வரும், வேதனை இருக்கும். ஆனா அதுக்கு மேல உள்ள ஓடிட்டு இருக்க சார் உயிர்,
அதுதான் சார் என் தாய் மண்ணு. இது எல்லாத்துக்கும் மேலான விஷயம். காலையில எந்திரிச்சு டிவி பார்க்கும்போது என் மண்ணை பத்தி ஒரு நியூஸ், அது கெட்ட நியூஸா இருந்தா கூட இல்ல, அந்த மண்ணை பார்க்கும்போது, என் ஊரை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. அப்ப சொல்லும் சார், செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடனும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய சார் என் தாய்மண். இங்க நாங்க ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தி சந்திச்சுக்கிறோம். எங்க ஊருக்காரர் ஒருத்தர் சந்திப்பேன். அண்ணா எந்த ஊருண்ணே? தஞ்சாவூர். அந்த தஞ்சாவூர்னு கேட்கும் போது என் மனசுக்குள்ள ஒரு இது வருமே, ஒரு ஏக்கம். நண்பனை பார்க்கும் போது எனக்குள்ள ஒரு பாசம் இருக்கு. அந்த பாசம் சொல்லும் சார் என் மண்ணை பிரிஞ்சு வந்த வேதனை என்னன்னு. வாரத்தில் 6 நாட்கள் வாழ்க்கை விற்கப்படும், ஒரே ஒரு நாள் வாழ்க்கை வாங்கப்படும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கை இங்க சார். எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று இல்லாத வாழ்க்கை எங்களை உறுத்தி கொண்டிருக்கிறதே. இது பரிதாபம் இல்லையா? இது வேதனை இல்லையா? நம்ம வசதியா இருக்கவங்களை மட்டும் பார்க்க வேணாம், உங்களுடைய பார்வையை சோனாப்பூருக்கும் அல்கோசுக்கும் கொண்டு போங்க. அது இங்க உள்ள லேபர் கேம்ப்ல சார். அங்க உள்ளவனை கேட்டு பாருங்க, அவனுக்கு சொல்லுவான் தாய்மண்ணை பிரிஞ்ச வருத்தம். சார் இங்க உள்ள ஒரு சாதாரண தொழிலாளியோட சராசரி வருமானத்துல அவன் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போக முடியாது. 3 வருஷம் ஆனா 4 வருஷம் ஆனா தான் போக முடியும். காசு சேர்க்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறான், மாசம் மாசம் சேர்த்து குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து லீவுக்கு அப்ளை பண்ணி லீவும் வாங்கிட்டான். அப்போ ஒரு ஃபோன் வரும், கண்ணா தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுடா, நீ பணம் அனுப்புனாதான் முடியும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா, நீ பணம் அனுப்புனாதான் முடியும். அப்ப அந்த நண்பன், அந்த சகோதரன் அந்த சோகத்தை மறைச்சுக்கிட்டு அந்த பைசாவை அனுப்பி வைப்பான். வீட்டுல வேலை முடிஞ்சிடும். ஆனா இதற்கு மேல இரவுல தனிமையில் அமர்ந்துகிட்டு அந்த ஊருக்கு போறதுக்காக அவன் கண்ட கனவுகளை நினைச்சு ஏங்குவானே, அந்த ஏக்கம் சொல்லும் சார். அந்த தனிமை அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, என்ன நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு ஊருக்கு போயின்னு, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், 8 வருஷம் ஆச்சு தம்பி. அது சிரிப்பு இல்லை, வேதனை, பரிதாபம், ஏக்கம். எங்களுடைய ஏக்கம் தாய்மண்ணை பிரிஞ்ச ஏக்கம் சார். ஊருக்கு போற எத்தனை பேர் சார் நிம்மதியா இருந்துட்டு வர்றாங்கன்னு கேளுங்க. ஒரு சொந்தக்காரனும் நிம்மதியா இருக்க விடுறது கிடையாது சார். சார் என் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம்னு ஒரு மாப்பிள்ளையை கூட்டு கேட்டேன். மாப்பிள்ளை போரூர்ல வீடு கட்டுறேன்டா. அப்ப அந்த சந்தோஷத்தை அவன் முகத்துல பாக்குறேன் நானு. போரூர்ல வீடு கட்டுறியா? ஏர்போர்ட் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுதான்னு சொல்லி போரூர்ல உள்ள வீடெல்லாம் இடிக்க போறாங்களா? அப்ப நான் சொன்னேன், நான் எல்லாம் விசாரிச்சிட்டா செல்லம், கவர்மெண்ட்ல சொன்னாங்க அப்படிலாம் இடிக்க மாட்டாங்க அப்படின்னா. அவன் சொன்னா, கவர்மெண்ட் இப்ப அப்படித்தான் சொல்லுவாங்கடா, ஆனா 2 வருஷத்துல எப்படி இடிச்சிருவாங்கடா? சார் 2 வருஷத்துல கவர்மெண்ட் வந்து இடிக்கலன்னு வச்சுக்கோங்க, இவனே புல்டோசரை கொண்டு வந்து என் வீடை இடிச்சிருவான் பாத்துக்கோங்க. இங்க இருந்து 1 மாசம் லீவ்ல வர்றாள நம்ம மகன் வர்றான், நம்ம மருமக வர்றான்னு எங்க அம்மா என் மனைவியை கவனிக்கிற கவனிப்போம், என் மனைவி எங்க அம்மாவை கவனிக்கிற கவனிப்போம் பாக்குறதுக்கு அப்படியே பூரிப்பா இருக்கும் சார். சந்தோஷமா போவோம். சரி. அப்ப எங்க அம்மாட்ட சொன்னேன் நான் ஒரு நாள், அம்மா உன் கையால ஒரு புளியோதரை செஞ்சு கொடுமா, அது டேஸ்ட் கிடைக்காது அப்படின்னா. அப்ப சொன்னா, உன் மனைவி நல்லா பொங்கல் செய்வாள், அதையும் நான் சாப்பிட்டு 1 வருஷம் ஆச்சுல்ல, அப்ப நான் புளியோதரை பண்றேன், உன் மனைவி பொங்கல் பண்ண சொல்லு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. புளியோதரை பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு, சாப்பிடுறதுக்கு பசியோட தயாரா காத்துக்கிட்டு இருக்கேன். சித்தி அப்படின்ட்டு வந்தான் பாருங்க ஒரு பங்காளி. வந்தவொடனே அவன் கேட்டவன்ட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா, என்ன கொண்டு வந்திருக்க? நான் சொன்னேன், சரி இந்தாப்பா வெளிநாட்டில் இருக்கிற 2 சிகரெட்டை வச்சுக்கோ, இந்த வச்சுக்கோ, பெர்ஃப்யூம் வச்சுக்கோ, ஏன்னா குளிக்கவே மாட்டான் பார்த்துக்கோங்க, இந்த என்ன வேணாலும் வச்சுக்கோ. அப்புறம் கடைசியில் நான் ஒரு தப்பு பண்ணேன் பார்த்து, விருந்தோம்பல் நமக்கு அது ஒரு கெட்ட பழக்கம் தமிழர்களுக்கு. பொங்கலும் புளியோதரையும் ரெடியா இருக்குடா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னா. புளியோதரையும் பொங்கலையும் என் வீட்டுக்காரி அவனுக்கு வச்சா. அப்புறம் எனக்கு கொஞ்சம் பொங்கல் வைமா அப்படின்னு. ஏ தம்பி, சித்தி உன்னைய ஒத்த பிள்ளைய எப்படி பாடுபட்டு வளர்த்தா, அவ செஞ்ச புளியோதரையை சாப்பிடாம உன் பொண்டாட்டி செஞ்ச பொங்கலை சாப்பிட போறியா அப்படின்னு போட்டான் பாருங்க ஒரு பிட்ட. கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ண நானும் புளியோதரையும் பொங்கலையும் முன்னால வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வந்தவன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நான் என்ன இருந்தாலும் என் அம்மா வந்து என் முன்னால இருந்து நம்ம செஞ்ச புளியோதரைய இந்த பிள்ளை சாப்பிடுமான்னு ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கு. என் மனைவி அங்கிருந்து நீ எப்படி புளியோதரையை சாப்பிட்றோன்னு பார்த்துருவோம். சார் நாரதர் கூட ஒரு பழத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு தான் வந்து ஒரு கழகத்தை உண்டு பண்ணான் பார்த்துக்கோங்க. இவன் என் வீட்டில் பிரச்சனையும் உண்டு பண்ணிட்டு என் கையில இருந்து கொஞ்சம் பொருளையும் வாங்கிட்டு போயிட்டான் பாருங்க. சார் இதுதான் சொந்தக்காரங்களுடைய தொந்தரவு இதுதான் சார். இப்போ கூட நான் அரட்டை அரங்கத்துக்கு கிளம்பி வரும்போது என் மனைவி சொன்னா, பார்த்து நல்லா தெளிவா பேசிட்டு வாங்க, ரொம்ப நம்ம மேல ஈடுபாடு, ரொம்ப பாசக்கார பிள்ளை சார். கடைசியில் முத்தாய்ப்பா ஒன்று சொன்னா பாருங்க, என்கிட்ட பேசுறது மாதிரியே லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க.
நீங்க நல்லா இருக்கணும். எங்க வீட்டு பக்கத்துல மதுரை மாவட்டத்துக்காரர் ஒருத்தர் இருக்காரு. ஆ, 4 பொண்டாட்டி. ஆ, 4 அப்படி பரிமாறும். ஆ, முத பொண்டாட்டி இலை போடுவா, ஆ. 2வது பொண்டாட்டி சோறு வைப்பா, ஆ. 3வது பொண்டாட்டி குழம்பு ஊத்தி கறி வைப்பா, ஆ. 4வது பொண்டாட்டி இலை தூக்கி தூர போட்டு போயிடுவா. சார் அவள் லூசு பையான்னு அந்த பாட்டை படிக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆ, ஏன்னா லெஃப்ட் சைடு ஃப்ளாட்டு ஃபிலிப்பினோ, ஆ, ரைட் சைடு ஃப்ளாட்டு சைனீஸு, ஆ, அவனுக்கு ஒன்றும் புரியாது. ஆ, பட் எனக்கு என் வீட்டுக்காரியை பார்த்து படிக்கக்கூடிய ஒரே ஒரு பாட்டு தான் சார். ஆ. நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். ஆட்டிட்டு போறேன் அப்படி சொல்லியிருக்காரு. ஏன் தலை ஏன்னா அப்படி சொல்லியிருக்காத. அவங்க அம்மா வீட்டம்மா அப்படி சொல்லியிருக்காது. நீ காட்டுன்னு சொல்லியிருக்காது, நீ லூசு. ஏய்யா பிச்சுமணி, அவரு கிளீனா சொல்றாரு நீ காட்டு மரன்னு. அவரு பொண்டாட்டி, அவரு தலை, அவரு ஆட்டாரு. உமக்கு என்ன? நீ பேசுப்பா பிச்சுமணி. ஓகே சார், அதனால சொந்தங்களும் பந்தங்களும் இந்த இந்தியாவில் வந்து எங்களை வந்து நிம்மதியாக வச்சிருக்கிறது கிடையாது. எங்களுக்கு தாய்மண் மேல ஆசை தான், தாயை பார்க்க ஆசை தான், நண்பர்களை பார்க்க ஆசை தான். ஆனால் யாரும் எங்களை நிம்மதியாக வச்சிருக்கிறது கிடையாது. சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பான்னு. செக்க செவத்த கிழவா உன்னை செவுத்துல சாத்தி அளவா, பக்கப்படுத்த கிழவா பாயில போட்டு அளவான்னு வேண்டாம புலம்பியிருக்காங்க. சமாளிக்கிறது அதுக்கு ஒரு திறமை வேணும். அதாவது நம்ம ஆள் ஒருத்தன் நடுராத்திரி 1 மணிக்கு மாமியா வீட்டுக்கு போனான். நல்ல பசி. சரி, சாப்பாடு போட்டாங்க, கொஞ்சம் தான் இருந்தது. மாமியாட்ட சோறு காணாதுன்னு கேட்க முடியுமா? ஆனாலும் நம்ம ஆள் டெக்னிக்கா சமாளிச்சான். சாப்பிட்ட எச்சி தட்டை காமிச்சு, எத்த இந்த தட்டு எங்க வாங்கினியான்னா, அங்க அவ்வளவுதான் சோறு இல்லன்னு சொன்னா கௌரவம் போயிடும். மாமியா சோத்து சட்டி இருக்கு பாருங்க, காலியான சட்டி, அதை காமிச்சு இந்த சட்டி வாங்கின கடையில தான் தட்டு வாங்கணும்னாங்க. அவர் சொன்னாரு, புகைப்பிடிக்கிற போது என் தாயின் கண்களை பார்த்தேன். உண்மைதான், எல்லா இடத்துல இப்படி நடந்துருதாங்கிறது கேள்விக்குரியாரு. இங்க நானும் என் நண்பர் வந்துட்டு இருந்தோம். நானும் அந்த பையனோட அப்பாவை பேசிட்டு போறோம். அவன் எதுக்க பீடி பிடிச்சிட்டு வரான். நான் கேட்டேன், என்னையா அவன் பையன் எதுக்க பீடி பிடிச்சு வரான், ஒரு வார்த்தை கேட்கப்படாதான். அவன் அப்பா சொன்னாரு, சின்ன பையா கேட்டா தரமாட்டாயான். குடும்பத்தோடு பிரிந்து வந்து விட்டோம் என்று புலம்புகிற புலம்பல் ஒரு பக்கம், காதலியை பிரிந்து விட்டோம் என்று புலம்புகிற புலம்பல் ஒரு பக்கம். ஆனா என்னமோ அங்க குடும்பத்தோடு இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இல்ல, இந்த பிரிவு என்பது பிரிவான் அல்ல, ஆனால் நண்பனை பிரிந்து தவிக்கிறோமே தவிப்பு, அந்த தவிப்பு தான் ஈடு செய்ய முடியாத தவிப்பு. இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க சார், தாங்களுக்கு இங்க வேதனையா சார்? நான் படாத வேதனையா சார் இவங்க எல்லாம் பட்டிருக்காங்க? எந்த குடும்பம் படாத வேதனையா சார் இவங்க எல்லாம் பட்டிருக்காங்க? சார் இன்றைக்கு எங்கட நாட்டுல ஒரு பிரச்சனைண்டா, உடனே என் தாய்க்கு நான் கால் பண்ணி கேட்கிறேன், சார் அம்மா நாட்டுல என்னம்மா பிரச்சனைன்னு சொல்லி. என் அம்மா என்ன தெரியுமா சார் சொல்றா, தம்பி இங்க பிரச்சனை தான் தம்பி, எங்கட நாட்டுல பிரச்சனைன்னு சொல்லி தம்பி நீ அங்க இருந்து இங்க வந்துட்டேன்டா, எங்கட குடும்ப பிரச்சனை தலை தூக்க வேண்டாம் எங்கட அம்மா சொல்லிக்கு எப்படி சார் நான் என் நாட்டை போறது? இன்னும் உண்டு சார், உலகத்துல பிறக்க அப்பா தேவை சார், அம்மாண்டு கூப்பிட அம்மா தேவை சார், அண்ணாண்டு கூப்பிட தம்பி தேவை சார், செல்லம் என்று கூப்பிட காதலி தேவை சார். மொத்தத்துல உங்க அத்தனை பேரும் முதல்ல என்ற மனுஷன் என்று கூப்பிட பணம் தானே சார் கேட்கிறாங்க. எங்கட குடும்பத்துல தொலையாதாண்டு இருந்த எங்கட குடும்பத்துல கண்ணீர் இப்ப தொலைஞ்சே போச்சே சார். நான் இங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் சார். இவர்களெல்லாம் முத்தத்தை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுகிறீர்களே, இலங்கையில் நடக்கும் யுத்தத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கும் இலங்கை தமிழன் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தமிழ்நாட்டில் எங்கள் வீட்டு பிள்ளைகள் குண்டுகள் விளையாடுகின்றன, ஆனால் இலங்கையில் இருக்கும் என் தமிழினத்து பிள்ளைகள் வெடி குண்டுகளோடு விளையாடி அப்படிப்பட்ட ஒரு யுத்த தேசத்திலே ரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் வந்து இங்கே ஒரு நிம்மதியை கண்டு உன் தாய் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு நீ நிம்மதியை தேடி தந்திருக்கிறாய் என்று சொல்லும் போது உன்ன மாதிரி எத்தனையோ ஈழத்தமிழனோட உணர்வு எனக்கு தெரியும்.